பாலா பாட்டிக்கெல்லாம் பாட்டி கொள்ளு பாட்டியை பார்த்தவ. ஆனா பாலா குருவை தேடி அடைந்தால்தான் மகத்தியம் கிடைக்கும். குருவருள் இல்லையே திருவருள் இல்லை. குரு இன்றி இந்த கத்தி முனையில ஏறி ஆடுறது ஆன்மீகம். இந்த பக்கம் போனாலும் குத்தும், இந்த பக்கம் போனாலும் குத்தும். இந்த ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள வந்துட்டீங்கன்னா குருவோட அருள் இல்லாம ஜெபிக்கப்படாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஜெபத்தை சொன்னேன், நான் விக்கிரகத்தை வச்சேன், நான் இதை பண்ணேன், அப்படிலாம் பண்ண வேண்டாம். அம்மானு கூப்பிட்டா வருவோம், பக்தி பண்ணலாம், பக்திக்கு வருவோம். பாலாங்கிறவ இப்பதானே எல்லாருக்கும் தெரியுது. வாழை பரமேஸ்வரன் சித்தர்கள் கூப்பிடுவாங்க, பாலைன்னு கூப்பிடுவாங்கன்னு. அப்போ அதற்கு முன்பு அப்படி கூப்பிட மாட்டாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. நிறைய மாயக்குள்ள மாயை சுத்திக்கிட்டே இருக்கு. அதனால 10 மாயை 10 கேட்கும், 10 மாயை 10 சொல்லும். அப்போ மாரியம்மனா இருக்கலாம், காளியம்மனா இருக்கலாம், லலிதையா இருக்கலாம், காமாட்சியா இருக்கலாம். விஷயம் தெரிஞ்சவர்கள் ஸ்ரீவித்தியத்தோடு அவகனம் பண்ணி அம்பாவை எப்படி தெரியணும்னு கொண்டு வருவா. சித்த மரபுல விஷயம் தெரிஞ்சவர்களும் இருந்தாங்க, விஷயம் தெரியாதவர்களும் சித்தப்பிரசதா இருந்தாருங்க. மூக்குப்பிடி சித்தர்னு ஒருத்தர் இருந்தார். அவரெல்லாம் ஒரு விஷயமும் இல்லை. சுவாமி வந்தார், ஞானம் வந்து கொடுத்து. யோகி வந்தார் திருவண்ணாமலைக்கு, ஞானம் வந்து கொடுத்து. திடீர்னு ஞானமும் வந்துடும். அது ஜென்மத்தோட தொடர்பு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச கடவுளை குழந்தையா பாவிப்பாங்க. அம்பாள் குழந்தையானா அவளை பக்தி பண்ண ஈஸியா இருக்கும். பெரியவளானா ரூலா இருப்பா. நான் சொல்றத நீ செய், இதை செய், இதை செய்யக்கூடாது. இதுதான் பெரியவங்க கிட்ட நடக்கும். குழந்தை கிட்ட அன்புக்கு இணங்கி நடக்கும். அப்படித்தான் சித்த புருஷர்கள் அவரை வழிபட்டு அவளோட அந்த நிலை என்னன்னு தேடி, அந்த தேடல் அவங்களுக்குள்ள எப்படி இருக்கும், தேடிக்கிட்டேவா இருந்தாங்க. ரோடாவா போனாங்க, காடு காடாவா போனாங்க. அப்படி இல்லை, உட்கார்ந்து ஒரு மனநிலையோடு அவர்களுக்கு என்ன தெரியுமோ, அவர்கள் குருமார்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதன்படி அந்த வழி நடத்தியதால இன்னைக்கு நாம இந்த இடத்துல உட்கார்ந்து பேசுறதுக்கு இருக்கோம். நமக்கு முன்னால ஆயிரக்கணக்கான குருமார்கள். பாலா பாட்டிக்கெல்லாம் பாட்டி கொள்ளு பாட்டியை பார்த்தவ. ஆனா பாலா குழந்தையாவே இருக்கா. எத்தனை பாட்டியை பார்த்தாலோ, எத்தனை அம்மாவை பார்த்தாலோ, நம்ம எத்தனாவது குழந்தையோ தெரியாது. பாலான்னு பேரை சொல்றதுக்கே இந்த தொண்டை கூலி எச்சி உண்மையா நினைச்சு சொன்னீங்கன்னா இனிக்கும். பால்கோவா சாப்பிட்டீங்கன்னா எப்படி இனிக்கும், அது மாதிரி இனிக்கும். அவளை முகத்தை பார்த்த உடனேயே 1000 கோடி சூரிய பிரகாசம். அந்த பிரகாசமான முகத்தை பார்த்த உடனே கேட்க வந்தது முதல்ல மறந்து போயிடும். நானும் நினைக்கல கோவில் கட்டுவேன்னு. நான் கோவில் கட்டணுங்கிற பிடிப்பும் பிடிவாதமும் இருந்தது. நான் ஒண்ணு சொன்னேன் அவகிட்ட, எனக்கென்று அது வேணாமா, நான் பிறந்த பிறவி பயனை இதுல முடிக்கணும். நான் எப்பவோ விட்டுட்டு போயிட்டேன், உன்னை விக்கிரகம் பண்ணிட்டேன். பெரியவா சொன்னான்னு அங்க கோவிலும் வச்சு அம்பாலையும் வச்சாச்சு. ஆனா அது எனக்கான இடமும் உனக்கான இடமும் இல்லை. யோகத்துக்காக ஒரு இடத்தை தேடணும்னு அடையாறுல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். இந்த இயற்கை சூழ்ந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கும். அம்பாள் கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்தா, கட்டியிருக்கா, கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கா. இதுக்கு நிறைய நல்ல ஆத்மா, நல்ல உள்ளங்கள் இதுக்காக கடினமா உழைச்சிருக்காங்க. அதுவும் அம்பாளோட கிருபை. ஒரு செங்கல் எடுத்து வைக்கணும்னா ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருந்தா கோவில் கட்டுவதற்கு செங்கல் எடுத்து வைக்க முடியும். இன்னைக்கு அவ்வளோ தூரம் நம்ம வளர்ச்சிக்கு வந்திருக்கிறோம். மறைந்திருந்த சிவலிங்கம் எல்லாம் இன்றைக்கு நம்மளோட தமிழகத்திலையும் சரி, எல்லா தென்னாடும் சரி, வடநாடுகளிலும் சரி, பூமியில இருந்து மேல வந்துடுத்து. மறைஞ்சதெல்லாம் மேல வந்துருச்சு. நிறைய சிவனடியார்கள் ஏகமுக வழிபாட்டில் நிறைய சிவலிங்கங்களை எடுத்து கட்ட ஆரம்பிச்சாச்சு. நம்ம உயர்ந்துகிட்டு தான் இருக்கோம். நாம நினைச்சிட்டோம் நம்ம எல்லாம் இன்னும் சரியா இல்லை, அங்க இல்லை, நமக்கு பக்தி நடக்கல. நம்மளோட தேடல் மட்டும்தான் நமக்கு விடை கொடுக்கும். தேடினால் மட்டும்தான் அடைய முடியும். குருவை தேடி அடைந்தால்தான் மகத்தியம் கிடைக்கும். குருவருள் இல்லையே திருவருள் இல்லை. குரு இன்றி காரியம் கைகூடாது. குரு இல்லாத வித்தை ஜெயிக்காது. அன்பு இல்லாத இடத்தில்
ஆண்டவன் இருக்க மாட்டான். போராமைப்பட்டோரிடம் பொடி தங்கமும் தங்காது, வந்தது போல் போய்விடும். இறைவன் வாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னா எது வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, சமநிலையில நம்ம கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிடுவோம். மனோபக்குவம் வந்தா மட்டுமே நமக்கு மார்க்கம் வந்தது சத்தியம்னு நம்ம உணர முடியும். மனோபக்குவம் இல்லாத பக்தி நிலைக்காது. ஆன்மீகம் கத்தி முனையில் இருக்கிற மாதிரி, இந்த கத்தி முனையில ஏறி ஆடுறது ஆன்மீகம். இந்த பக்கம் போனாலும் குத்தும், இந்த பக்கம் போனாலும் குத்தும். இந்த ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள வந்துட்டீங்கன்னா என்ன சொல்றது, யூட்டன் கிடையாது, ஒன்வே மட்டும்தான். இதுக்கு வரணும்னா ஒன்வே, யூட்டன் எல்லாம் போட்டு தப்பிச்சு ஓடுனீங்கன்னா திரும்ப திரும்ப அடிப்பார்கள். அம்பாள் பேரை சொல்லி பொய் பேச முடியாது. என்ன ஏமா பேச முடியாது அப்படின்னா, அம்பாளை சாட்சியா அதற்கு ஆதாரமா இருக்கவளை போய் நெருப்பு கிட்ட போயிட்டு ஒரு பூச்சியை வச்சுட்டு இது எரியாதுன்னு சொன்னா எரியாம போயிடுமா? அது விழுந்தா சுட்டு போயிடும். அதனால மனசுக்குள்ள ஒரு ஒரு ஜனமும் நமக்கு எப்படி இருக்கணுமா, அம்பாள் நம்மளை பார்த்துட்டே இருக்கா, அம்பாள் நம்மளை பேசிட்டு இருக்கா, அம்பாள் அங்க நிக்கிறா. நம்ம அந்த பயத்தோடு ஒன்னொன்னே வாழணும். நீங்க ஒன்னும் இல்லைங்க, பாலாவுக்கே செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அவ பேரை சொல்லி ஒரு ஏழை ஒரு ரோட்டோரத்துல படுத்திருப்பார், அதுல கைகால் நடக்க முடியல, பாலான்னு சொல்லி ஒரு செப்பல் வாங்கி கொடுத்துருங்க. அதுவே கோவில்ல வந்து அந்த புண்ணியம் சேரும். குளிர்தா ஒரு பெட்ஷீட் வாங்கி கொடுங்க, ஒரு கொடை வாங்கி கொடுங்க. எத்தனை பேர் நமக்கு கீழே இருந்து தடுமாறுறாங்க. தடுமாறுறவர்களுக்கு தானம் செய்வதாங்க உயர்ந்த தானம். நம்ம என்ன பண்றோம், நிறைய எங்கேயோ தானம் தேவையே இல்லாத இடங்கள் எல்லாம் போய் தானம் கொடுத்துட்டு இருக்கோம். கண்ணுக்கு தெரியாத இடத்துல எதையோ பண்ணிட்டு இருக்கோம். உங்க கண்ணுக்கு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு செய்யணும்னு தோணுனா செஞ்சிடுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன்ப்பா, அதை மிஞ்சிய தானம் ஒண்ணு கிடையாது உலகத்துல. பாலா என்ன தெரியுமா சொல்லுவா, இன்னைக்கு போ 10 கொடை வாங்கிட்டு வா. இங்க பாரு எவ்வளவு மழை கொட்டுறது, இந்த ஏரி வேலை இல்லைன்னா இந்த வயல் வேலை எங்கேயாவது யாராவது இருக்கா பாரு, அவளுக்கு ஒரு 4 கொடையாவது கொடுத்துடும். ஒரு 4 பெட்ஷீட் வாங்கிட்டு வாப்பா, இவ ரொம்ப குளிர்ல இருக்கா, போய் கொடுத்துடும். அது அம்பாள் சொல்லி செய்யும் போது இன்னும் சந்தோஷம். அதை செய்யறதுக்கு தகுதியாவது இருக்கனேன்னு நினைக்கும் போது அது கொஞ்சம் மனசுல ஒரு ஆத்ம திருப்தி. நம்மளையும் கடை கோடி மனிதனில் ஒருவனாய் அம்பாலோட இந்த அடியன், அந்த அம்பாலோட பிச்சைக்காரனை அதை செய்யறதுக்கு ஒண்ணு வச்சா பாருங்க, அது பெரிய விஷயம். அதுக்கு என் அம்மா அப்பா சொல்லி கொடுத்தா கூட, எனக்கு இப்ப குழந்தையா இருக்கேன்னு சொல்லி கொடுத்தா எனக்கு தோணுனா தான் நான் செய்வேன். அது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள வர வைக்கிறாளே, அது பெரிய விஷயம். தான தர்மம் செய்யாத உதவியை மற்றொன்று செய்யாது. தான தர்மம் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த தான தர்மம் உங்களை பாவம் வந்து கை தொடும் போது தலையில கை வைக்குமா? இல்ல இல்ல, என்னோட தர்மம் இருக்கு, விட்டுடாத, என்னோட தர்மம் இருக்கு, என்னோட தர்மம் இருக்குன்னு மேல மேல அது கை வச்சுட்டு இருக்கு. தான தர்மம் நம்மளை காக்கும், ஜபதபம் நம்மளை காக்கும், குருபக்தி விடாப்பிடியா இருக்கணும், அம்பாலோட நம்பிக்கை அசைக்க முடியாததா இருக்கணும். ஒரு குருவா இருக்கிறவர்களோட நீங்க காலமெல்லாம் கூடவே வரணும்னு நினைச்சீங்கன்னா பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா, அவங்க ஒரே குணத்தோடு இருக்க மாட்டாங்க, உங்களோட மனநிலையோடு அவங்க இருக்க மாட்டாங்க, அவங்களோட வாழ்வதே கடினம். யாருக்கோ ஒருத்தருக்கு ஜெபிச்சுட்டு இருப்பாங்க, நீங்க எதுவே பேசிட்டு இருப்பீங்க, அவங்க மனசு வேற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட அவங்க நாவு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கும், ஆனா அவங்களோட சிந்தனை வேற ஒரு இடத்துல ஓடிட்டு இருக்கும். அவங்களுக்கு இந்த போன், இந்த உலகம் எல்லாமே அப்பாற்பட்டது. ஆனா அதே சமயம் என்ன பண்ணுவாங்க, சில நேரத்துல நீங்க பேசுறத காதலே வாங்கிட்டு கேட்காத மாதிரியே இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும் எதை எப்ப சரி பண்ணலாம். அது உள்ள போய் அந்த லெட்டரை வேற திருப்பி வாசிக்கணும், அடுத்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கணும். அங்க பியூனுக்கு தான் கஷ்டம், சரியா? சேர்மன் இவங்களுக்கு எல்லாம் கடினம் இல்லை, ஏன்னா கம்பெனியை நடத்தி விடலாம். பியூன் போய் அவரோட முகத்தை பார்த்து அவர் நல்லா இருந்தா போடா வெளியில அப்படிம்பார், இன்னும் நல்லாவே இருக்கும் போது திடீர்னு வாடா உள்ள அப்படிம்பார், கோவம் வந்தா ஒல்லின்னு கடிப்பார். நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா இல்லாம போயிடுவார். அது மாதிரிதான் இது. எல்லாரும் என்ன சொல்லுவோம், அம்பாவை பார்க்கறதுக்கு இன்னொருத்தர் தேவையா? கண்டிப்பா தேவையில்லை. ஆனா அம்பாள் அதோட வரலாறு, சில நல்ல உள் ரகசியங்களை அந்த ஓரிரு குருமார்கள் இருந்தா தானே சொல்லி கொடுக்க முடியும். அப்ப நம்ம ஜனாதனத்துல அது போயிடுச்சுன்னா யார்கிட்ட போய் கேட்போம்? அப்ப குருவோட இருக்கிறாங்க. யாரெல்லாம் குருவோட இருக்கிறீங்களோ நீங்கெல்லாம் கோடி புண்ணியம் பண்ணவங்க. உங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆள் இருக்காங்க. உங்களுக்கு கீழே நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்க ஆள் இல்லை. சிலருக்கு கேட்க விருப்பம் இல்லை, சிலருக்கு கேட்டால் அதுக்குள்ளே மாட்டிப்போமோன்னு பயம். நான்
நான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டு அம்பாள் இருக்கிறா, நீங்க என் கூட வாங்கோ, அவ சொன்னா எனக்கிட்ட முக்தி இருக்குதான், நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொன்னா ஒருத்தரும் கோயிலுக்கே வர மாட்டீங்க. முக்தி வேணும்னு கேளுங்கன்னு சொன்னா கண்டிப்பா ஒருத்தரா எழுந்திருச்சு கிளம்பிடுவோம். ஏன் தெரியுமா? அதை உடனே கொடுத்துருவான்னு பயம். அந்த பயம் நமக்கு இருக்குல்ல, அவ உடனே கொடுக்க மாட்டாதுன்னு மளிகை கடையில் இருக்கிற சாமானா கேட்ட உடனே இந்த எடுத்துக்கொண்டிருக்கு. அதெல்லாம் உடனே எல்லாம் கிடைக்காது. இப்பவே கேட்டு வச்சா பிரக்ஞை போன உடனே அம்பாளோட ஆக்ஞையால அந்த நினைவு நம்மளை ஸ்பர்சம் பண்ணி நம்மளை ஹிருதய கமலத்துல உட்கார்ந்துட்டு அந்த எண்ணெய் அளவை ஓடி நம்மளை கொண்டு போய் அவளோட பாதார விந்தத்துல சேர்க்கறதுக்கு பிடிப்பா இருக்கும்னு சொல்றான். நம்ம பிடிப்பே தெரியாம நமக்கு நாமளே ஒரு கட்டையை போட்டுக்கிறோம் குறுக்க, அவகிட்ட போக மாட்டேங்கிறோம், மனசை வருத்திக்கிறோம், அடிக்கடி உட்கார்ந்து அழுகுறோம், வேதனைப்படுறோம். அழுகுது அம்பாலை பார்த்து சந்தோஷப்பட்டு தான் நம்ம அழணும். எதுக்காகவும் நம்ம வீணா அழுது அந்த புனிதமான கண்ணீரை வீணடிக்க கூடாது. தியானம் பண்ணும்போது ஒரு அழ வரும், அப்ப பாருங்க அதெல்லாம் ஆனந்த கண்ணீர், அனுபவிச்சாதான் தெரியும். தியானிக்கும் போது உச்சந்தலையிலிருந்து ஒரு திரவம் சுரக்கும், நாக்குல படும், தேனை விட பல மடங்கு இனிக்கும். 3 நாள் 4 நாள் சாப்பிடாம இருக்கலாம், அது வந்துடுச்சுன்னா அந்த தியானம் வந்தா யாரும் எழுப்ப முடியாது, அந்த தியானத்துக்கு போறவங்களை யாரும் தொந்தரவுலாம் பண்ண முடியாது. திரவம் சுரப்பது நாம அதெல்லாம் படிக்கணும். எப்படி படிக்கணும்? புக்ஸ்ல படிச்சா நின்றுடுமா? அனுபவப்பட்டோரிடம் படிச்சுக்கணும். அனுபவம் தான். என்னை பொறுத்தளவு நிறைய ஆன்மீகத்திலே ஏட்டில் எழுதாதது, ஓலையில் எழுதாதது, இறைவனுக்கிட்ட மட்டுமே நிறைய ரகசியம் இருக்கு. அந்த ரகசியத்தை பாலாபீடத்துல உட்கார்ந்து உணர்ந்து கத்துக்கங்க. அவ எல்லாருக்கும் இன்னும் மேலும் மேலும் அருளாசியும் நல்ல உயர்ந்த சிந்தனைகளையும் உயர்ந்த மனோ வலிமையும் கொடுக்கணும்னு அம்பாலை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அடியேனுக்கு இவ்வளவுதான் பேச தெரிஞ்சது. அம்பாள் என்ன இவ்வளவுதான் பேச வச்சிருக்கா. உங்க எல்லாருக்கும் அவளோட முழு அருளாசி எங்கிருந்தாலும் உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும். இங்க எல்லாரும் எல்லா வளமும் பெற்று வாழணும், நோய் நொடி இல்லாம இருக்கணும். மேலும் மேலும் இந்த ஆன்மீக பாதை நல்லபடியா எல்லாருக்கும் உயர்ந்த பாதையா இருக்கணும்னு சொல்லி அம்பாலை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஜெயபாலா.